அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குதான்னு கூட இது வரைக்கும் கண்டுக்காத மீடியா இப்ப எடப்பாடியார் எங்க போனாலும் அடிக்கடி காட்ட ஆரம்பிச்சிருக்கு. முன்னைய விட எடப்பாடியார் மூஞ்சில ஒரு பிரகாசம் தெரியுது. ஆளுங்கட்சி திமுகவை தாக்குறதுல ஒரு தனி வேகமும் தெரியுது. ஒரு பக்கம் எடப்பாடியார் வேக வேகமா சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக காரங்க அங்கங்க நடக்கிற உள்கட்சி மீட்டிங்ல அவங்களுக்குள்ளேயே அடித்தடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேடையை ஏறி நான் தான் பேசுவேன்னு ஒருத்தர் கூச்சல் போட, எங்க கோஷ்டிக்காரங்களுக்கு ஏன் நாற்காலி போடலன்னு இன்னொருத்தர் காட்டு கத்தல் கத்த, முன்னாள் அமைச்சரும் கட்சி பிரமுகர்களும் இவங்களை ஓடி வந்து சமாதானம் படுத்த, இதை காட்டுறதுக்கே இப்ப டிவி மீடியாக்களுக்கு டைம் சரியா இருக்கு. கட்சி கலகாலத்து போச்சு, எடப்பாடியாருக்கு கண்ட்ரோல் போயிருச்சு, அதனாலதான் ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்போ இது ஃபுல்லா ஓபிஎஸ் அணி பண்ற குழப்பம், அவங்க தான் ஆளுங்களை ஸ்லீப்பர் செல் மாதிரி உள்ள அமிச்சு குழப்பத்தை கூத்தாட வைக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் சிலருடைய கண்டுபிடிப்பு. சேச்சே, கலாட்டா பண்றவங்க அத்தனை பேரையும் திமுக காரங்க விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க, அவங்க தான் தூண்டி விட்டு உள்கட்சி குழப்பத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னு சில பிரஸ்காரங்க சொல்றாங்க. எடப்பாடியார் சைட்ல கொஞ்சம் உள்ளார போய் விசாரிச்சா வேற மாதிரி தகவல் வருது. டேஸ்டான பழத்தை சாப்பிடறதுக்கு தான் பறவைங்க கூட்டமா சண்டை போடும், அந்த மாதிரி அதிமுக தான் வர தேர்தலில் ஜெயிக்க போற கட்சி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இப்பவே அதிகாரத்துக்கும் பதவிக்கும் ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் இப்போதைக்கு தேவை அப்படின்னு எடப்பாடியாரும் நினைக்கிறாரு. அடிச்சாலும் பிடிச்சாலும் அதிமுக காரங்க அண்ணன் தம்பின்னு கடைசியில் ஒன்று சேர்ந்துருவாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க, சீக்கிரமே பிஜேபி கூட்டணியும் மலர்ந்துடும். இத்தனையும் கணக்குல வச்சுதான் கூட இருக்கவங்களுக்கு எடப்பாடியார் ஒன்று சொல்லியிருக்காரு. ஊருக்கு ஊர் போய் மீட்டிங் போடுங்க, எம்ஜிஆர் பெருமை, ஜெயலலிதா பெருமை, ஜானகி பெருமைன்னு எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. திமுகவை பத்தி என்ன வேணாலும் திட்டுங்க, ஆனா எலெக்ஷனுக்கு நம்ம போட போற கூட்டணியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசிடாதீங்க. கூட்டணி விஷயத்தை மட்டும் நான் பாத்துக்கிறேன், அது என்ன ரகசியம் அப்படிங்கறது மட்டும் இப்ப என்ன கேட்டுறாதீங்க. இப்படிதான் சொல்லியிருக்காராம் எடப்பாடியார். ஐயா, இப்ப அதிமுகக்குள்ளே அடிக்கடி நடக்கிற மாதிரி இப்ப டிவிக்கு டிவி காமிக்கிறாங்களே, அத்தனையும் தூரத்துல உட்காந்து எடப்பாடியார் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அயல்நாடு போன அண்ணாமலை திரும்பி வர போறாரு. இவருக்கும் எடப்பாடியாருக்கும் ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங்ல ரெண்டு பேருக்கும் ஒத்து வருதா அப்படிங்கறத பிஜேபி கவனிக்க போகுது. ஒத்து வந்தா அண்ணாமலை தொடருவாரு, இல்லாட்டி அண்ணாமலை ஒதுக்கிட்டு வேற தலைவர் வருவாரு. அதிமுக பிஜேபி கூட்டணி 100% கேரண்டி. விஜயோட கூட்டணி போடலாம்னு நினைச்ச எடப்பாடியார் வெறுத்து போயிருக்காரு. தனிப்பட்ட முறையில தூது விட்டதுல விஜயோட கெத்து தாங்க முடியாம தவிச்சு போயிருக்காரு. ஆட்சியில பங்கு நீங்க என்ன தரது, நான் தான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு விஜய் சிக்னல் அனுப்பிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்கே எப்படின்னா போக போக பெரிய ட்ரபிள் ஆயிடும்னு எடப்பாடியார் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. நேத்து வந்த விஜய் கிட்ட பணிஞ்சு போறதை விடவும் நாட்டாளுற பிஜேபி கிட்ட மடிஞ்சு போறது தப்பே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. அதுக்குதான் ஆழ்கடல் அரசியல உள்ளூர வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் சொல்றாங்க எடப்பாடியாருக்கு ரொம்ப தெரிஞ்ச தொழிலதிபர்கள். அதே சமயம் அவங்க வருத்தப்படுற சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. கூட்டணி பத்தி வேணா எடப்பாடியார் தனியா திட்டம் போட்டுக்கலாம், ஆனா ஓபன் மேடையில பேசுற சில விஷயங்களை கொஞ்சமாச்சும் எங்களை கன்சல்ட் பண்ணோம்ல, அதைத்தான் அவர் செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு சில சீனியர் தலைவர்களை வருத்தப்படுறாங்க. எவ்வளவு பெரிய கட்சியுடைய பொதுச் செயலாளர், ஒரு முன்னாள் முதல்வர், அவர் விடுற அறிக்கையெல்லாம் சுருக்குன்னு சூடா இருக்க வேண்டாமா, ஆனா அப்படி இல்லீங்களே அப்படிங்கிறாங்க அவங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி பல்லாவரத்துல பாதாள சாக்கடை இணைப்பு மற்றும் வீடுகளுக்கான குடிநீர் குழாய் இணைப்பு இல்லாதவங்களுக்கு வரி விதிப்பதை கண்டித்து பழனிசாமி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சார். விவரமான அதிமுக காரங்க வெறுத்தே போயிட்டாங்க. பின்ன என்னங்க, ஏடிஎம்கேவோட 10 ஆண்டு ஆட்சி காலத்திலையும் அதே வரி விதிப்பு அமல்ல தானங்க இருந்துச்சு. இது கூட தெரியாம போராட்டத்தை எப்படி அறிவிச்சார் எடப்பாடியார் அப்படின்றாங்க சில விவரம் அறிஞ்சவங்க. அடுத்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஒரு அறிக்கை விடுறாரு எடப்பாடியார். கொள்ளிடம் ஆத்துல தரமான தடுப்பணை கட்டணும், இதுக்காக திமுக அரசை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம்னு சொன்னார். ஆர்ப்பாட்டத்துக்கு தேதி என்ன தெரியுமா? செப்டம்பர் 7. அறிவிச்ச பிறகுதான் தெரியுது அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்னு. தொண்டர்கள் பிள்ளையார கும்பிட்டு கொழுக்கட்டை சாப்பிடுவாங்களா, இல்ல நம்ம ஐயா சொல்லிட்டாருன்னு ஆர்ப்பாட்டத்துக்கு வருவாங்களா? இதை யாரும் ஓடி போய் எடப்பாடியார் கிட்ட சொல்லவும் அடடா அப்படின்னு தேதியை மாத்தி அறிவிச்சார். இன்னொரு பாயிண்ட கேட்டா இன்னும் காமெடியா இருக்கும். நகர்ப்புற உள்ளாட்சிகள் எல்லாத்துலயுமே வருஷத்துக்கு 6% சொத்து வரி உயர்த்தப்படும்னு அதிமுக ஆட்சி நடந்தப்பவே அரசாணை போட்டாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு சென்னை மாநகராட்சியில சமீபத்துல தீர்மானம் போட்டா திமுக அரசு தான் ஏதோ திட்டம் போட்டு மக்களை கொடுமைப்படுத்துற மாதிரி அதை கண்டிச்சு அறிக்கை விடுறாரு எடப்பாடியார். இதையெல்லாம் கூட விடுங்க, அடிக்கடி எடப்பாடியாரை பத்தி திமுக என்னென்ன கிண்டல் பண்றாங்க. தவழ்ந்து போய் டேபிளுக்கு அடியில போய் சசிகலா காலில் விழுந்தாரு, அப்படி விழுந்துதான் முதல்வர் பதவியே வாங்கினாரு. காலில் விழுறதுல எடப்பாடியார் கிட்ட தான் PhD வாங்கணும் அப்படின்னு தானே துணை முதல்வர் உள்பட எல்லாருமே எடப்பாடியாரை கிண்டல் பண்றாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அதிமுக தலைவர் ஒருத்தர் அற்புதமான ஐடியா ஒன்று கொடுத்தாரு. தலைவரே, இப்படி ஒரு பக்காவான பதிலடி கொடுங்க, திமுக காரங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொன்னார். நானாவது அப்ப கட்சியில பெரியவங்களா இருந்த
சசிகலாவுடைய காலில் விழுந்தேன். அவங்களும் எந்த விதமான ரத்த சம்பந்தம் இல்லாத எனக்கு முதல்வர் பதவியை கொடுத்தாங்க. கட்சியில யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குன்னு தெரியாத முட்டாள் கிடையாது சசிகலா. அதனாலதான் கட்சியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு விலகிட்டாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா என்ன செஞ்சாரு? வீட்டுக்குள்ளேயே அவங்க அப்பா காலில் விழுந்தாரு. அப்பவும் பதவி கொடுக்க மாட்டேன்னு அவங்க அப்பா சொன்னப்ப குடும்பத்தையே தனக்கு சப்போர்ட்டா இழுத்து அவங்க அப்பாவுக்கு தலைவலி கொடுத்தாரு. அவர் துணை முதல்வர் ஆறதுக்கு முன்னாடி கலைஞரை படுத்தின பாடு எங்களுக்கு தெரியாதா? நானாவது உலகத்தை சுத்தி வந்த முருகர் மாதிரி வெளிவட்டத்துல வந்து பதவியை வாங்கினேன். ஆனா வீட்டுக்குள்ளேயே சுத்தி வந்து பிள்ளையார் மாதிரி அவர் பழத்தை வாங்கிட்டாரு. அதை விட கொடுமை அவங்க பையன் உதயநிதி துணை முதல்வர் ஆனது. ஸ்டாலின் ஐயாவது 1-2 முறை ஜெயிலுக்கு போய் வந்திருக்காங்க. உதயநிதி கட்சிக்காக என்ன தியாகம் பண்ணாங்க? கூசாம சொல்றாரு முதல்வர் அவர் வச்ச எல்லா டெஸ்ட்லயுமே இவர் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிட்டாராம். அப்படி அவர் என்ன டெஸ்ட் வச்சாருன்னு தெரியல, அதுக்கு இவர் என்ன பதில் கொடுத்தாருன்னு தெரியல. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு சசிகலா காலில் விழுந்ததை பத்தி முதல்வர் அவர்கள் அப்புறம் பேசட்டும். இதுதான் எடப்பாடியார் அவர்களுக்கு சக தலைவர் கொடுத்த ஐடியாவாம். என்ன நினைச்சாருன்னு தெரியல எடப்பாடியார் அந்த ஐடியாவை அப்படியே அமுக்கி போட்டுட்டாராம். ஆனாலும் திமுகவினுடைய குடும்ப அரசியல் பத்தி பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணணும் வர தேர்தலில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். கோயம்புத்தூர்ல செம்மொழி மாநாடு நடந்தப்ப மொத்த கலைஞர் குடும்பமும் மேடையில் ஏறிடுச்சு. அதுதான் அப்ப அந்த திமுக ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கு காரணமா இருந்தது. இந்த தடவையும் திமுகவினுடைய குடும்ப அரசியலை தான் மெயினா சப்ஜெக்டா எடுக்கணும் அப்படிங்கிறதுல தீர்மானமா இருக்காராம் எடப்பாடியார். இன்னொரு பக்கம் காங்கிரசினுடைய சோனியா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அப்படின்னு நேரு குடும்பமே நாடாளுமன்றத்தை ஆக்கிரமிப்பதை பத்தி பிஜேபி பேச போகுது. அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்து களத்தில் நிற்கும் போது இந்த குடும்ப ஆதிக்க எதிர்ப்பு பிரச்சாரம் நல்லாவே ஈடுபடும்னு ரொம்ப உறுதியாவே நம்புறாராம் எடப்பாடியார். கணக்கு போட்டு பரீட்சையை யார் எப்படி எழுதினா தான் என்ன, திருத்தி மார்க் போடுறது என்னவோ ஜனங்க தானே.